முடியலையே. ச்சே, பாவம், அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. இன்னைக்கு அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். கஷாயம் போட்டு கொடுப்போம். காலையில டிஃபனுக்கு இட்லி பண்ணிடலாம், அப்பதான் சீக்கிரம் சரிக்கும். மத்தியானத்துக்கு ரசம் இல்லைன்னா கஞ்சி சாதம், அது மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட்டா செஞ்சு கொடுப்போம். கஷாயம் எப்படி போடுறதுன்னு தெரியலையே. சரி, அம்மாட்ட ஃபோன் அடிச்சு கேட்போம். அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? டே துருவா, இந்த பொண்ணை பாரு, டாக்டர் ஆண்டா. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு செட் ஆகும்னு தோணுதுடா. பாரு, நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போய் தேவையில்லாம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேணாண்டா. வீட்லயே டாக்டர் இருப்பாங்கல்ல, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவாடா. என்ன சொல்ற? இந்த டாக்டர் பொண்ணை வேணா விசாரிப்போமா? மா, கொஞ்சம் அது மனசாட்சியோட பேசுமா. எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. நீ டாக்டர் பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு எப்படிமா என்னைய ஒத்துக்கும்? டேய், உனக்கு பொழைக்க தெரியலடா. இங்க பாரு, நீ பேசாம பார்மசி படிச்சிரு. அந்த பொண்ணு டாக்டரு, நீ மெடிக்கல்ல மாத்திரை எடுத்து கொடுப்ப. குடும்பமா சேர்ந்து ஒன்னா ஒரே வேலை பார்க்கலாம்ல. எனக்கும் பிரச்சனை இல்லாம போயிரும் உடம்பு சரியில்லைனா. தனுவா, இந்த நேரத்துல நான் ஃபோன் பண்ண மாட்டாளே, இவ இதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஏண்டி, உன்னையதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, வீட்டுல வேலையை பார்க்காம எனக்கு என்னடி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஏமா, கல்யாணம் போயிட்டா அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இங்க வந்து பாரு என் மாமியார, அவங்க பொண்ணு கிட்ட ஒரு நாளைக்கு 10 வேளை ஃபோன் அடிச்சு பேசுறாங்க. ஆனா நீ ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் அடிச்சு பேசுறியாமா? 10 நாள் ஆனாலும் நானா தான் ஃபோன் பண்ணணும் உனக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே, டெய்லியும் பொண்ணு என்ன பண்றா, என்ன சமைக்கிறா, மாமியார் என்ன சொல்றாங்க, மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரா, ஏதாவது ஃபோன் அடிச்சு கேக்குறியா? இல்ல அத பத்தி தான் ஏதாவது கவலை இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க. நானா ஃபோன் அடிச்சு பேசினா மட்டும்தான் பேசுற. அப்ப கூட ஏன்டி ஃபோன் அடிக்கிறேன்னு தான் கேக்குறியே தவிர நான் என்ன பண்றேன், என்ன சமைச்சேன், ஏதாவது கேக்குறியாமா? ஐயய்ய, ஏய், எதுக்கு இப்படி ஃபோன் எடுத்ததுல கத்திக்கிட்டே இருக்க? ஆமா, முதல்ல நான் எதுக்கு உனக்கு டெய்லி ஃபோன் பண்ணணும்? தனு, நீ ஒரு குடும்ப பெண்றி. உனக்குன்னு வீட்டு வேலைகள், ஆபீஸ் வேலைகள், குழந்தைய பாக்குற வேலை, மாமியார பாக்குற வேலைன்னு 1008 வேலை தலைய தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு ஃபோன் பண்ணி என்னடி பண்ற, என்னடி சமைச்ச, உங்க மாமியார் என்னடி சொன்னாங்க, உங்க நாத்தனார் என்னடி சொன்னாங்க, மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு தினமும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுடி. அது உன் வீட்டு விஷயம் தனு, அதெல்லாம் நீயே பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிப்ப. அப்படிதானடி நான் உன்னை வளர்த்திருக்கேன். இங்க பாரு தனு, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ஹெல்ப் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, அண்ணன் இருக்கான், தங்கச்சி இருக்கா, எல்லாருமே இருக்கும். ஆனா உன் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்குலாம் நாங்க இல்ல. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். மத்தபடி வந்துட்டு தினமும் என்னால உட்காந்து உன்ட்ட பேசிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடு. மனசு சரியில்லையா எனக்கு கால் பண்ணி நான் பேசுறேன். மத்தபடி சும்மாலாம் உட்காந்துட்டு என்ன பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கேன்லாம் கேட்க முடியாது தனோ. ஒரு வகையில நீ சொல்றது கூட சரியாதாமா இருக்கு. ஏன்னா எங்க மாமியார் தினமும் எங்க நாத்தனார்ட்ட பேசி அது நொல்ல இது நொல்லன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே சந்தோஷமா பேசுற மாதிரி தெரியல. ஆனா 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாலும் உன்கிட்ட பேசும்போது ரிலாக்ஸ்டா இருக்கு. சரி, நான் ஃபோன் பண்ண இந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆமா அம்மா, கஷாயம் எப்படி வைக்கணும்? கஷாயமா? ஏண்டி, கஷாயத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதுடி எனக்கு. என்கிட்ட வந்தா கேப்ப? தனு, என்னடி உங்க மாமியாரை க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றியா? அம்மா கிட்ட கஷாயத்துக்கு ரெசிபி கேட்டுக்கிட்டு இருக்க. அதானே? ஏ தனு, உண்மையை சொல்லுடி, உங்க மாமியாரை போட்டு தள்ளுறதுக்கு தானே பிளான் பண்ற? அதுக்கு தானே என்கிட்ட ரெசிபி கேக்குற? மா, இல்லம்மா, நான் உண்மையா தான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா. கஷாயம் எப்படிமா போடணும்? எங்க மாமியார் உடம்பு சரியில்லை. இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்க கிட்ட சண்டை போடாம சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சொல்லுமா. ஏண்டி, சண்டை போடாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு என்கிட்ட ஏண்டி ஃபோன் பண்ணி கேக்குற? சரி ஓகே, ஃபோன் பண்ணி கேட்ட பாவத்துக்காக எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இங்க பாரு தனு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோ. அத நல்லா ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொதிக்க வை. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துக்கோ. எல்லாத்தையுமே ஒரே ஷேப்ல ரவுண்ட் 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 ரவுண்டா நறுக்கிக்கோ. கேரட்டா? அதெல்லாமா கஷாயத்துல போடுவாங்க? ஆமாண்டி, கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கோ. அப்புறம் வெண்டைக்காய் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோ. வெண்டைக்காய் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோ. வெண்டைக்காய் மூளைக்கு நல்லது. அப்புறம் கத்திரிக்காய் எடுத்துக்கோ. கத்திரிக்காய் எதுக்கு நல்லது? கத்திரிக்காய் எதுக்கோ நல்லது, அதையும் போட்டுக்கோ. மா, நான் சாம்பார் வைக்கிறதுக்கு ரெசிபி கேட்கல, கஷாயம் வைக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், கஷாயத்துக்கு தாண்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நீ என்ன பண்ற? அதே தண்ணியில பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுரு. ஆமா தனு, கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சு போட்டுரு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். ஆமால, நீ எனக்கு ரொம்ப நாளாவே வெஜிடபிள் பிரியாணி செய்ய தெரியாதுடா. இப்படிதான் செய்யணுமா? சரி ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்றேன். சோலி முடிஞ்சு. என்னடி, புரிஞ்சுதா? மா, காலங்காத்தால உனக்கு போனை போட்டு கஷாயம் எப்படி பண்றதுன்னு கேட்டேன் பாத்தியா? என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். வைமா போன. ஹே இருடி, உன் செருப்பு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும், என்னோடது ஹீல்ஸ், நல்ல ரத்தம் வரும். அனுப்பிவிட்டா? நீ பொண்ணு அனுப்ப வேணாம், வை போன. அம்மா கிட்ட பேசினா மட்டும் டைம் போறதே தெரியாது. அம்மா, இப்ப கஷாயத்துக்கு என்ன பண்றது? சரி, இருக்கவே இருக்கு யூடியூப், அதை பார்த்தே வச்சு கொடுப்போம். இவ கிடக்குறா, இவ மாமியாருக்கு கஷாயம் வச்சு கொடுத்தா நமக்கு என்ன, கொடுக்கலன்னா நமக்கு என்ன? சரி வா, நம்ம உனக்கு பொண்ணு பார்க்கலாம். டேய், இந்த பொண்ணு பாரு, கலெக்டராண்டா. இது கண்டிப்பா உனக்கு ஓகேவா இருக்கும்டா.
எதுக்கு வாரம் வாரம் போய் மனு கொடுக்க போறியா? ஏன் அப்படி பண்ற? அத்தை என்னம்மா? இந்தாங்க அத்தை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல, கசாயம் பண்ணிருக்கேன், குடிங்க. கசாயமா? இடி, இந்த கொலரை பார்த்தாலே கேவலமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கசாயம்னு எனக்கு இதெல்லாம் வேணாம். போய் ஒழுங்கா மாத்திரை எடுத்துட்டு வா, அப்படி சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா, நான் அதை முழுங்கிக்கிறேன். எனக்கு அது போதும். அத்தை, கசாயம்னா இந்த கலர்ல தான் இருக்கும், பின்ன என்ன பிங்க் கலர்ல சிங்குச்சானா இருக்கும். குடிங்க அத்தை. ஐயோ, சரி குடு. அப்புறம் மிஷின்ல துணி போட்டிருந்தல, அதை நின்றுச்சு, அதை போய் காய போட்டுரு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க குடிங்க. ஹே நில்லு, காய போடும் போது சுருக்கம் இல்லாம நல்லா விரிச்சு விட்டு காய போடு என்ன. என் பையனோட வெள்ளை சட்டைய அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே காய போடாத. கொஞ்சம் ஒரு ஓரமா நிழலாவும் பாதி வெயிலாவும் இருக்கிற இடமா பார்த்து காய போடு. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க குடிங்க. ஹே, நிலனோட சட்டைய கம்ஃபர்ட் போட்டு நல்லா காய வைடி. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நீங்களே போய் காய போடுங்க. துணி காய போடுறதுக்கு இவனை PhD படிச்சுட்டு வந்தா நம்ம உசுர வாங்கிக்கிட்டு. ச்சே, ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டா. நீங்களே போய் போட்டுக்கோங்கன்னு தென்னா விட்டா பேசிட்டு போறா. இவ்வளவு வரட்டும், இந்த தமிழ் வந்தோனே இவளை வச்சுக்கலாம். தனோ, சொல்லுங்க தமிழ். தனோ, எனக்கு எதுவுமே ஹெவியா சாப்பிட பிடிக்கல. நீ ஒரு ரசம் வைப்பல, அதான் அந்த மிளகு ரசம், அது மட்டும் வச்சுக்கூட. எனக்கு அது மட்டும் போதும். கூட அப்பளம் மட்டும் பொரிச்சிரு, வேற எதுவும் வேணாம் தனோ. அப்படியா? இப்பதான் சாம்பார் வைக்கலான்னு போனேன். சரிங்க, நான் ரசமே வச்சு அப்பளம் பொரிச்சிடுறேன், வேணும்னா முட்டை போட்டுக்கலாம். சரி தனோ, நான் போய் நிலன் கூட இருக்கேன், நீ சமைச்சிட்டு சீக்கிரம் வா. சரிங்க. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா இவங்கெல்லாம் ஒண்ணு பிளான் பண்றாங்க. என்னைக்கு நம்மளுக்கு சமைக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா லஞ்ச் கேக்குறாரு. என்னைக்கு நம்மளுக்கு சமைக்க வேணான்னு தோணுதோ அன்னைக்கு தான் விதவிதமா கேட்பாங்க. ஐயோ. ஏமா? அத்தை, என்னம்மா, என்ன சமையல் பண்ண போற? உங்க பையன் ரசம் வேணும்னு கேட்டாரு அத்தை, அதான் ரசம் வச்சு அப்பளம் பொரிக்கலான்னு. என்னது, ரசம் கேட்டானா? அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு ரசமே பிடிக்காது. அப்படி பார்த்து பார்த்து சாம்பார் பொரியல் கூட்டுன்னு செஞ்சு கொடுப்பேன். ஆனா இப்ப வந்து ரசம் கேக்குறானா? என்னம்மா, உடம்பு சரியில்லை, இடுப்பு வலிக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்கு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதாவது சீன் போட்டிருப்ப. அதான் அவன் வந்து ரசம் மட்டும் போதும், சீக்கிரம் வச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருப்பான். அத்தை, நான் சாம்பார் வைக்கிறேன் தான் சொன்னேன், உங்க பையன் தான் ரசம் போதும்னு சொன்னாரு. எல்லாத்தையும் வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு. ஒரு காலத்துல நல்லா ரசம் வைக்கும் போது எனக்கு சாப்பாடே வேணாம், ரசம்னாலே எனக்கு பிடிக்காதுன்னு உதறி விட்டு போன பையன் எப்படி மாத்தி வச்சிருக்கா இவ. ஏய், என்னம்மா இவ்வளவு புளிய ஊற வைக்கிற? புளிலாம் கொஞ்சமா ஊற வச்சா போதும், அப்பதான் ரசம் டேஸ்டா இருக்கும். தக்காளியும் நல்ல பழுத்த தக்காளி பழமா 2 தக்காளி போடு, போதும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் கேட்டுக்கோ, நான் ரசம் வைக்கும் போது பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருவேன். அப்பதான் நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும், ரசத்தோட ரசமா நல்லா கலந்துருக்கும். ஆனா நீயும் தான் ரசம் வைக்கிறியே, நல்லா இடிச்சு வைக்கிற, முழுசா அப்படியே இருக்கு. எல்லாம் அப்படியே லாஸ்ட்ல கசடு மாதிரி தூக்கி எறிதான் செய்யறாங்க. என்ன சத்து கிடைக்கும் அந்த ரசத்துல? அப்புறம் இங்க பாரு, தாளிக்கும் போது கடுகு வெந்தயம் கருவேப்பிலை நிறைய போட்டு தாளி. அதுவும் கடுகுலாம் 5 மட்டும் போடு, அப்பதான் என் பையனுக்கு பிடிக்கும். கருவேப்பிலை வேணா ஒரு 6-7 போடு, நல்ல வாசமா இருக்கும். அத்தை, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு நீங்களே அந்த இளவ ரசத்தை வச்சிருங்க, மிளகு ரசத்தை வச்சிருங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒண்ணு சொல்லிடக்கூடாது, உடனே சுருக்குன்னு வருதா. அந்த காலத்துல எல்லாம் என் மாமியார் என் பக்கத்திலேயே நின்று என்ன டார்ச்சர் பண்ணும். இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே நீங்களே செஞ்சிருக்கன்ட்டு போயிடுறாளுங்க. ஐயோ, ஒழுங்கா அந்த ரசத்தை அவளே வச்சிருப்பா, தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு. நம்மளுக்கு வேற ரசம் வைக்கவே தெரியாதே, இப்ப என்ன பண்றது? என்னம்மா, வீட்டை தொடக்கிறியா? இல்லத்த, வீட்டை பேக்குறேன். இது ஒண்ணு உங்க அப்பனோ இல்ல உங்க அம்மாவோ கட்டின வீடு இல்லம்மா, பேட்டு எடுத்துட்டு போறதுக்கு. ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு, பாத்து பொறுமையா தொட, பேந்திர கீந்திர போது. ஐயோ ஆமாங்க அத்தை, நான் பாட்டுக்கு வேகமா தொடச்சு வீடு கீடு பேந்துருச்சுன்னா இந்தாங்க அத்தை, நீங்களே தொடச்சிருங்க. ஏன்னா நீங்கன்னா பார்த்து பக்குவமா தொடப்பீங்கல்ல அத்தை, அதான் சொன்னேன், இந்தாங்க அத்தை. ஏய் நில, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் உடனே அந்த வேலையை என்கிட்ட தள்ளிட்டு நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய் சி, நோடி. ஐயோ அத்தை, உங்க மூஞ்சியா? நான் ஏதோ பழைய பீங்கா பொம்மை ஒட்டடை பிடிச்சி உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சேன் அத்தை. சாரி அத்தை, தெரியாம மா போட்டேன். ஏண்டி இவ்வளவு நேரம் குத்துக்கொள்ளாட்டும் இதே இடத்துலதான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதே பெரிய திடீர்னு உனக்கு என்ன பார்த்தா ஒட்டடை பிடிச்ச பீங்கா பொம்மை மாதிரி உட்காந்துருக்க மாதிரி தெரியும். தன்மை, வர வர நீ பண்றதெல்லாம் ரொம்ப நக்கலும் நையாண்டியுமா இருக்கு. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். ஓ, அளவு இருக்கா? எவ்வளவு அளவு அத்தை? 10 கிலோவா 20 கிலோவா? அதையும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நானும் வசதியா கிண்டல் பண்ணிக்குவேன்ல, அதான் கேட்டேன். ஏய் இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வரவே வராது. ஒழுங்கா உங்க அம்மாக்கு போனை போடுறீ, உங்க அம்மாவை இப்பவே இங்க வர சொல்லு. அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்தை வச்சாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும்.
ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஹோ, அம்மாக்கு பயமோ? இல்ல இல்ல, இவளை விடவே கூடாது. ஏய், உங்க அம்மாக்கு போனை போடுன்னு சொன்னேன். உங்க அம்மா இங்க வந்தே ஆகணும். இங்க வந்து 2ல 1 நான் பார்த்தே ஆகணும். சரிங்க அத்தை, உங்க பேச்ச நான் மதிக்கிறேன். எங்க அம்மா இப்ப இங்க வரணும், அவ்வளவுதானே? வர சொல்றேன் அத்தை, வர சொல்றேன். அந்த பயம் இருக்குல்ல, வரட்டும். உங்க அம்மா இங்க வரட்டும். நான் சொல்லல, உங்க அம்மா உன்னை 4 தொட்டு தட்டிட்டு போனாதாண்டி நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. எங்க அம்மா யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா அந்த மாமியா கிழவி. இதுவும் பார்க்க ஜாலியா தான் இருக்குல்ல. எங்க அம்மா ஒரு பக்கம் காமெடி பண்ண, எங்க மாமியார் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, அது எல்லாத்தையும் நாங்க பார்த்து ரசிக்க, ஐயோ ஒரே கூத்தா இருக்க போது. இப்பவே சுடரம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். மக்களே, நீங்களும் எங்க மாமியாரும் சுடரம்மாவும் சேர்ந்து பண்ற பஞ்சாயத்து பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நாளைக்கு மறக்காம வந்துருங்க, ஜாலியா உட்காந்து பார்க்கலாம்.